டெல்லி சட்டப்பேரவை தேர்தலுடன் ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தலும் பிப்ரவரி 5ஆம் தேதி நடைபெறும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் அறிவித்துள்ளார். ஈரோடு கிழக்கு சட்டப்பேரவை உறுப்பினராக இருந்த காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் அண்மையில் உடல்நலக்குறைவால் மரணமடைந்தார். இதையடுத்து அந்த தொகுதி காலியானதாக அறிவிக்கப்பட்டது. இந்நிலையில் டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் அட்டவணையை வெளியிட்ட தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார், டெல்லி சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும் பிப்ரவரி 5ஆம் தேதியே ஈரோடு கிழக்கு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறும் என்று தெரிவித்தார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வரும் 10ஆம் தேதி தொடங்கி 17ஆம் தேதியுடன் நிறைவடையும் என்று தெரிவித்தார். ஜனவரி 18ஆம் தேதி வேட்புமனுக்கள் பரிசீலனை செய்யப்படும். 20ஆம் தேதி வேட்புமனுக்களை வாபஸ் பெற கடைசி நாள் என்பதால் அன்றைய தினம் இறுதி வேட்பாளர்கள் பட்டியல் வெளியிடப்படும். பிப்ரவரி 5ஆம் தேதி வாக்குப்பதிவு நடத்தப்பட்டு 8ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு முடிவுகள் அறிவிக்கப்படும் என்று தலைமை தேர்தல் ஆணையர் அறிவித்தார். ஜம்மு காஷ்மீர், குஜராத், மேற்கு வங்கம் மாநிலங்களில் காலியாக உள்ள தொகுதிகளில் தேர்தல் தொடர்பான மனுக்கள் நிலுவையில் உள்ளதால் அங்கு பின்னர் இடைத்தேர்தல் நடைபெறும் என்றார்.